ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான ஸ்லிங் ஷாட் எப்படி பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது எக்ஸல் DIY. இந்த ஸ்லிங் ஷாட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அடி பைப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 1 அடி பைப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3/4 T கனெக்டர் 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 inch T கனெக்டர் 1. அப்புறம் இந்த மாதிரி உண்டிக்கோலில் யூஸ் பண்ணுற ரப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 inch போல்டு 2 போல்டு இந்த மாதிரி 2 நட்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டம்மி, அதாவது 3/4 டம்மி 1. அப்புறம் 3/4 எல்போ 1, அதாவது ஒரு லாங் எல்போவாக எடுத்துக்கோங்க. ஒரு லாங் எல்போ வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்ட் ப்ரெஷ் எதுனாச்சும் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த திங்ஸை வச்சு ஸ்லிங் ஷாட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 அடி பைப் எடுத்துக்கலாம். இந்த பைப்பில் இந்த டீயை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 1 அடி பைப்பில் 2 inchக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸாக இருக்க 2 inch 3/4 பைப்பை இந்த டீயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 2 பீஸையும் நம்ம டீ கனெக்டரோட சொல்யூஷன் வச்சு ஒட்டிடலாம். கனெக்ட் பண்ணதில்ல, கரெக்டாக மிடில் மார்க் பண்ணிவிட்டு மிடில் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஹோல்லையும் இந்த 3 inch போல்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த நெட்டை உள்ள வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போல்டோட இந்த ரப்பர் பேண்டை, அதாவது உண்டிக்கோலில் யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்டை கனெக்ட் பண்ணலாம். இந்த ரப்பர் பேண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நைலான் ஸ்ட்ரிப்பை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நெட் போல்டில் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு நைலான் ஸ்ட்ரிப்பில் இந்த ரப்பர் பேண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ போல்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த போல்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பிளெண்ட் ஆகுறதுக்காக அதை டேப் சுற்றுறோம். இப்போ திருப்பி இந்த ரப்பர் பேண்டை வந்து போல்டில் வச்சு டேப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இந்த நைலான் த்ரெட்டை வச்சும் கட்டிக்கலாம். இந்த நைலான் த்ரெட்டை வச்சு கட்டுறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக எவ்வளோ இழுத்தாலும் பிய்யாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்லிங் ஷாட்டில் நம்ம பால்ஸை வச்சு லாக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லாக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 1 inch T கனெக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1 inch T கனெக்டர் இந்த 3/4க்கு ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால இப்போ இந்த 1 inch பைப்பை நம்ம கட் பண்ணி இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம இந்த 2 துண்டையும் சொல்யூஷன் வச்சு ஒட்டிடலாம். இப்போ இந்த லாக்குக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் இந்த 2 அடி பைப்பில் லாஸ்ட்ல இருந்து மார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு ஆணியை ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஆணி வந்து இந்த பக்கம் மட்டும் தான் தெரியணும், அந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கணும், அந்த பக்கம் தெரியக்கூடாது. இப்படி இதை கனெக்ட் பண்ணி இதை வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இது லாக் ஆகுது. இப்போ இது எல் மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆணி போயிட்டு இதில் கரெக்டாக லாக் ஆகுது. அண்ட் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்து அதையும் அந்த ப்ரெஷ்ஷோட ஹெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்டை வச்சுட்டு ப்ரெஷ்ஷை வந்து ஒரு ட்ரிகராக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்லிங் ஷாட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி அங்கே ஒரு டீ கனெக்டரை கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு பைப்பை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபைனலாக இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஏதாச்சும் ஒரு கட்டு கம்பி வச்சு கட்டிக்கலாம். அந்த லாங் எல்போக்கு கீழே ஒரு பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதையும் டம்மி பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறைய கிரியேட்டிவான வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எக்ஸல் DIY. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். For more videos, hit the bell icon and subscribe my channel.